என்னடா தனியாக உட்காந்து தன்னை படம் சிரிச்சுக்கிற? ஒன்றும் இல்லைம்மா. என்னடா நோட்டெல்லாம் மடிக்கிறேன், கொண்டா பார்க்கலாம். ஒன்றும் இல்லைம்மா. விட்றா பார்க்கலாம். சரிம்மா. என்னடா நோட் பூரா ஒரே ஆட்டினா இருக்கு. ஆமாம்மா, காலேஜில் ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாகும் மாதிரி. படி, வேலைக்கு போ, அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் பண்ணலாம்டா. இந்தா வேலைக்கு பாரு. Many months later. நீ ஏன்டா சோகம் உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இன்று அழுகுற? ஒரு பொண்ணு காலேஜில் இப்போ லவ் பண்ணுறதுக்கு சொன்னேன்ல, அவள் விட்டுட்டு போயிட்டா. அதுக்கு அழுகுற? விட்றா, நல்ல பிள்ளைய பார்த்துக்கலாம். அம்மா, என்ன நம்ப நெளிகிற? இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு பிள்ளைய லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவள் வீட்டில் போய் பேசி கல்யாணம் முடிச்சு வைப்பியா? இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம் ஜெமி, அப்புறம் போய் பேசலாம். இன்னும் 2 வருஷம் ஆகட்டு. சரிம்மா, நீ சொல்கிற. 6 months later. அங்க நின்று என்ன பண்ற? ஒன்றும் இல்லைம்மா. ஏண்டா சோகமா இருக்கிற? நான் கூட ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, அவள் விட்டுட்டு போயிட்டா. வேற நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலாம். கம்மு நிறா, பார்க்க நிறா. சரிம்மா. ஹலோ, சொல்லு சுமதி, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். பையன் நல்லா தான் இருக்கான். அவனுக்கு தான் பொண்ணு தேடிட்டு இருக்கோம். எங்கே ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அவனே ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து சைட் அடித்து லவ் பண்ணி கூப்பிட்டு வருவான்னு பார்த்தா அவனையும் கூட்டிகிட்டு வரா. நான் லவ் பண்ண பிள்ளையெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நல்ல பிள்ளைய பார்க்கறதுக்கு 30 வயசு ஆகிய உட்கார வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நான் போய் லவ் பண்ணிட்டு வரதா? என்ன கால கொடுமை சரவணங்கள்.